அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நாட்களிலேயே மிக சிறந்த நாளான ஜும்மா நாள் என்று இந்த நாளின் முழு ரஹ்மத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன். மார்க்கத்தை பொறுத்தவரை நல்ல நாள் கெட்ட நாள் இது எதுவுமே இல்லை, சகுனம் இல்லை. இருந்தாலும் அல்லாஹ் படைச்ச அந்த நாட்களில் சில நாட்களில் அல்லாஹ் சிறப்பாக்கி வச்சிருக்கிறான். சில நாட்கள் நமக்கு நல்லதாக இருக்கின்றது, சில நேரங்கள் நமக்கு நல்லதாக இருக்கின்றது. ஏன்னா அதற்கு சொல்லிட்டு ஒரு பரக்கத்து இருக்குது. உதாரணத்திற்கு சொல்ல போனால் இப்போ மாதங்கள் 12 மாதங்கள் இருக்குது. இருந்தாலும் அந்த ஒரு மாதம் மட்டும் முழு மாதமும் சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்கிறது. அது ரமதான் மாதம். நம்ம நார்மலாக அமல்கள் செய்கிறோம் மற்ற மாதங்களில். அப்போ என்ன கிடைக்கும்? ஒரு நன்மை செஞ்சால் அதற்கு பிரதிபலனாக 10 மடங்கு கூலிகள் கிடைக்கும். இதுவே ரமதானில் செய்யும்போது நிறைய கூலிகளை அல்லாஹ் அள்ளி கொடுப்பான், கணக்கின்றி கூலிகளை கொடுப்பான். 10 மடங்கு விட 700 மடங்கு சொல்கிறாங்க, இல்லை கணக்கின்றி சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் ரமதான் மாதம். அதற்காக ரமதான் மாதம் மட்டும்தான் சிறப்பான மாதம், மற்ற மாதங்கள் எல்லாம் சிறப்பு இல்லையா கேட்டால் இல்லை, எல்லாமே நல்ல மாதங்கள் தான். இருந்தும் அல்லாஹ் சில விஷயங்களை கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறான். ரமதான் மாதம் துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள் மற்ற நாட்களை விட இந்த நாட்களில் இந்த மாதத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தி சிறப்பாக்கி வச்சிருக்கிறான். அதே போல் புனித மாதங்கள் சொல்லிட்டு ஒரு 4 மாதங்கள், முஹர்ரம் மாதம், ரஜப் மாதம் சொல்லிட்டு ஒவ்வொரு வாரமும் எத்தனை நாட்கள் இருக்குது? வாரத்திற்கு 7 நாட்கள் இருக்குது. 7 நாட்களுமே சிறப்புக்குரிய நாட்கள் தான். இருந்தும் அதில் ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அந்த நாட்களின் தலைவனாக சிறப்பிச்சிருக்கிறான். அது ஜும்மா நாள். இப்போ நம்ம 7 நாளில் நம்ம அமல்கள் செய்கிறோம். இப்போ எப்படி ரமதான் மாதத்தில் செய்கிற அமலுக்கு எவ்வளவோ அதிக கூலிகள் கிடைக்குதோ, அதே போல் இந்த 7 நாட்களில் செய்கிற அமல்கள் ஜும்மா நாளில் நம்ம செய்யும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா கூலிகள் கிடைக்கும். அதற்கு என்ன காரணம்னா, ஜும்மா நாளில் நிறைய சிறப்புகள் அடங்கியிருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டது இந்த நாள் தான். சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்டது இந்த நாள் தான். சொர்க்கத்திலிருந்து வெளியேறி பூமிக்கு இறக்கப்பட்டது இந்த நாள் தான். மறுமை நாள் நிகழக்கூடியதும் இந்த நாள் தான். நிறைய விஷயங்கள் இந்த ஒரு நாளில் இருக்குது. அதனால தான் அல்லாஹ் இந்த நாளை சிறப்பிச்சிருக்கிறான். அப்போ இந்த நாளில் நம்ம என்ன அமல்கள் செஞ்சாலும் அதிகமாக நமக்கு கூலிகள் கிடைக்கும். ஏன் இந்த நாட்களை இந்த மாதங்களை அல்லாஹ் சிறப்பாக்கி வச்சுருக்கான் அப்படின்னா, நாம் இந்த நாட்களில் அமல்கள் செய்கிறோம், நமக்கு அதிகமாக நன்மைகள் கிடைக்கணும், நாம் சொர்க்கம் செல்லணும் என்ற ஒரு அடிப்படையில் தான், நாம் அதன் மூலமாக பலன் பெற வேண்டும், முழு நன்மை அடைய வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த ஒரு வாய்ப்பையே நமக்கு தந்திருக்கின்றான். இது எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்த வாய்ப்புகள். நமக்கு தந்த வாய்ப்பை கரெக்டாக நம்ம பயன்படுத்தி கொண்டால் இந்த உலகிலும் வெற்றி பெற்றவர்களாக நாம் இருக்கலாம், மறுமையிலும் வெற்றி பெற்றவர்களாக இருக்கலாம். இப்போ ரமதான் மாதம், முஹர்ரம் மாதம், துல்ஹஜ் மாதம் இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம காத்துட்ருக்கணும், அடுத்த வருஷம் வர வரைக்கும். ஆனால் ஜும்மா நாள் அப்படி இல்லை, ஒவ்வொரு வாரமும் நமக்கு வருது. அவ்வளோ ஸ்பீடாக போகுது நாட்கள் எல்லாம். இப்போ தான் ஜும்மா நாள் வந்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே இன்னொரு ஜும்மா. ஒவ்வொரு ஜும்மாவும் நம்ம கடந்து போயிட்டே இருக்குது. நாம் அந்த ஜும்மாவை எப்படி சரியாக பயன்படுத்தி கொண்டோம், நம்முடைய தவறுகளை எப்படி திருத்தி கொண்டோம், அல்லாஹ்கிட்ட எப்படி நம்ம தௌபா செஞ்சு பாவ மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொண்டோம் சொல்லிட்டு நாம் கொஞ்சம் யோசிக்கணும். நம்மால் முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக துவாக்களை செய்ய வேண்டும். நம்முடைய கஷ்டங்கள் தீர்க்கக்கூடிய நாளாகவும் இது இருக்கின்றது. ஏன்னா இந்த நாளில் ஒரு நேரம் இருக்குது, அந்த நேரத்தில் நம்ம என்ன துவா கேட்டாலும் அல்லாஹ் அதை மறுக்காமல் தருவான். ஜும்மா நாள் அதை சரியாக நம்ம பயன்படுத்தி கொண்டால் நம்முடைய எல்லா கஷ்டங்களும் நீங்கும். அதனால தான் நம்ம சேனலில் ஒவ்வொரு வாரமும் சிறந்த துவாக்களை தேர்ந்தெடுத்து போட்டுட்டு வரோம். நீங்கள் நார்மலாக தமிழ்லேயே துவா செய்யலாம், அல்லாஹ் நிச்சயமாக தருவான். இருந்தாலும் சிறப்பான இப்போ அப்படியே மாதங்கள் நாட்கள் இருக்கோ அதே போல் சிறந்த துவாக்களும் இருக்குது. நபிமார்கள் ஓதிய துவாக்கள், அவங்க ஓதிய உடனே கேட்ட கபூலான துவாக்கள் சொல்லிட்டு நிறைய இருக்குது. அதில் தலை சிறந்த துவாக்களை எடுத்து ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு துவா 2 துவா சொல்லிட்டு எடுத்து நம்முடைய தேவைகளை அதன் பொருட்டால் கேட்கும்போது நிச்சயமாக எல்லாமே நிறைவேறும். அந்த வகையில் இன்றைக்கி நான் மிக சிறந்த ஒரு 2 துவாக்களை சொல்ல போகிறேன். 2 துவாக்களுமே 2 நபிமார்கள் ஓதிய துவாக்கள். இந்த துவாக்களுக்கு என்ன சிறப்புனா, இந்த துவாவை ஓதிய உடனே அல்லாஹ்விடமிருந்து உதவி கிடைத்தது. மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழ்ந்தது அவங்க வாழ்க்கையில். அவ்வளவு சிறந்த துவாக்கள். இதை நாமும் ஓதி கேட்கும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையும் மாறும். ஏன்னா இந்த துவாக்களை தனித்தனியாக நீங்கள் ஓதி கேட்டாலே உங்களுக்கு பலன் கிடைக்கும். அனுபவபூர்வமாக ஓதி பலன் கண்ட துவாக்கள் இது. 2 துவாக்கள் நான் சொல்கிறேன், பிறகு இந்த நேரத்தில் எத்தனை முறை ஓதணும் இதை சொல்கிறேன். முதல் துவாவை பொறுத்த வரைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு துவா. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன், அவனே எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன்.
மிக இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா இது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்ன பண்ணுறாங்க, எதிரிகள் நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடுறாங்க. தூக்கி போடுற அந்த ஒரு செகண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இறங்கி வராங்க. உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா, நான் உதவி பண்ணவான்னு. ஆனால் அவங்க மறுத்துடுறாங்க. என்னை பாதுகாக்க அல்லாஹ் இருக்கும்போது மற்றவர்களின் உதவி எதுக்கு சொல்லிட்டு அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வச்சு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் இந்த ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அதன்படி என்ன நடக்குது, மிக பெரிய ஒரு அதிசயம் நடக்குது. அவங்க நெருப்பு குணத்துல விழுறாங்க. அந்த நெருப்போட தன்மையே மாறி போகுது. அல்லாஹ் கட்டளை இடுகின்றான் நெருப்பு. ஏன்னா நெருப்பை படைத்தவன் யாரு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான். அந்த நெருப்புக்கு கட்டளை இடுகின்றார், உன்னுடைய தன்மையை இழந்து விட சொல்லிட்டு. உடனே நெருப்பு என்ன ஆகுது, ஒரு குளிரான ஒரு இதுவாக மாறிடுது. ஒரு பூஞ்சோலையில் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. சில நாட்கள் அவங்க இருக்கிறாங்க, ஒரு நாள் நடக்கலை இது. கொஞ்ச காலம் அந்த நெருப்பு குண்டத்திலே இருக்கிறாங்க. அது வரைக்கும் ரொம்ப சுகமாக அவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி தந்த துவா இது. இந்த துவாவை யார் ஓதி கேட்டாலும் சரி, நிச்சயமாக பலன் கிடைக்கும், கிடைச்சே தீரும். எந்த உதவியும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் மனசார இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதி பாருங்கள், உடனடியாக உங்களுக்கு பதில் கிடைக்கும். ரொம்ப படபடப்பாக இருக்குது, பதட்டமான ஒரு சூழ்நிலை, பயமாக இருக்குது. அந்த ஒரு சூழ்நிலையில் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. உடனடியாக மனசு அவ்வளோ ஒரு அமைதியாகும். நமக்கு யானை பலம் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம படைச்ச நம்ம கூட இருக்கிறான்னு சொல்லிட்டு. இந்த ஒரு துவாவை ஃபஸ்ட்டு ஓதிக்கிங்க. அடுத்து 2வது துவா. இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா. ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். என் இறைவா, எனக்கு நீ வழங்கும் நன்மையில் தேவையுள்ளவனாக இருக்கின்றேன். இந்த ஒரு துவாவை ஓதும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப பதட்டமான ஒரு சூழ்நிலை, பயத்தோடு இருக்கிறாங்க. ஊரை விட்டு வந்துட்டாங்க. அவர்கள் அறியாமல் நடந்த ஒரு கொலை, அதுக்கு அவங்க ஆளாகிறாங்க. அந்த நாட்டு மக்கள் அவங்கள சுற்றி வளைக்கிறாங்க எதிரிகள். உடனே பயந்து ஊரை விட்டு ஓடி வராங்க. புது ஊர், இருக்கிற இடம் இல்லை, இருக்க ஒரு இடம் இல்லை, சாப்பாடு இல்லை, ஒரு வேலை இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு பயத்தோடு நிற்கிறாங்க, என்ன பண்ண போகிறோம் சொல்லிட்டு. அப்போ தான் ஒரு 2 பெண்களை பார்க்குறாங்க. அவங்க கால்நடைகளுக்கு அந்த தண்ணி புகட்டிகிட்டு இருக்காங்க. வரிசையில் நிற்கிறாங்க, நிறைய கூட்டமாக இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பெண்களுக்கு போய் உதவி செய்கிறாங்க. உதவி செஞ்சுட்டு இந்த ஒரு துவாவை ஓதுறாங்க. நான் இப்போ தேவையுடனாக இருக்கின்றேன். அதாவது இந்த தேவை சொல்லலை, ஏன்னா அல்லாஹ்விற்கு தெரியும்ல அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது சொல்லிட்டு, நான் தேவையுள்ளவனாக இருக்கின்றேன், நீ இறக்கும் நன்மையின் பால், அதனால் எனக்கு ஏதாவது வழி காமி சொல்லிட்டு இந்த ஒரு துவாவை ஓதுறாங்க. அதன்படி அல்லாஹ்வின் உதவி அவங்களுக்கு வந்தடைந்தது. எப்படி, அன்னைக்கு சாயங்காலமே அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்கிறான். வீடு கிடைக்குது, வேலை கிடைக்குது. அந்த 2 பெண்களை ஒருத்தவங்க தான் அவங்க திருமணமும் செய்கிறாங்க. அவ்வளவு சிறப்பான சாலிஹான ஒரு பெண்ணும் அவங்களுக்கு வாழ்க்கை துணையாக அமையுது. எல்லாமே அவங்களுக்கு அல்லாஹ் நிறைவாக கொடுத்தான் இந்த ஒரு துவாவை ஓதியதன் காரணத்தால். நீங்கள் நினைக்கலாம் நபி ஓதுனாங்க அதனால் அல்லாஹ் உடனே நிறைவேற்றி தந்தான் அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லை. அல்லாஹ்வை யார் நம்பி ஓதுனாலும் சரி, மனசார நம்பி ஓதுனாலும் சரி, அதிசயம் நடக்கும். இந்த துவாவை நாம் ஓதுனோம் பலனடைனோம் என்ற ஒரு காரணத்துக்காக தான் அல்லாஹ் குரானில் தெளிவாக சொல்லியிருக்கிறான். குரானில் இருக்கிற ஒவ்வொரு துவாக்களுமே நமக்கான துவாக்கள். நாம் ஓதி பலன் அடைய வேண்டும் சொல்லிட்டு அதை சரியாக எடுத்து நம்ம ஓதிட்டு வரும்போது நிச்சயமாக வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையிலையும் அதிசயம் நடந்தே தீரும். இப்போ இந்த 2 துவாக்கள் நான் சொல்லியிருக்கிறேன்னா, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அப்புறம் ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். இந்த 2 துவாக்களை ஓதுங்க. எப்போ ஓதணும்னா, இன்னைக்கு அசர் தொழுதுட்டு அதே இருப்பில், ஏன்னா அசர் டு மஹ்ரிப் ரொம்ப ஷார்ட்டான நேரம். இப்போ இந்த வின்டர் சீசனாக இருக்கிறதால சீக்கிரமாக முடிஞ்சிடுது. அதனால் உங்களால் ரொம்பலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லா ஓதுங்க. முடிஞ்சால் 100 முறை ஓதுனா இன்னும் சிறப்பு. எவ்வளோ அதிகமாக நீங்கள் ஓதுறீங்களோ அவ்வளவு சிறப்பு இருக்குது. ஓதுவதற்கு முன்னாடியும் பின்னாடியும் செலவாத்து ஓதிக்கிங்க. ஏன்னா ஜும்மா நாள்னாலே செலவாத்து தான். செலவாத்தையும் அதிகப்படுத்திட்டு இந்த 2 துவாவை ஓதி நல்லா துவா செய்யுங்க அல்லாஹ் கிட்ட. உங்கள் பிரச்சனைகளை, உங்கள் கஷ்டங்களை எல்லாத்தையும் சொல்லுங்கள். உடனடியாக உங்களுக்கு பதில் கிடைக்கும். இது நார்மலான நாட்கள் நீங்கள் ஓதுனாலே கண்டிப்பாக பதில் கிடைக்கும். நீங்கள் சிறப்பான இந்த நாளில் சிறப்பான நேரத்தில் நீங்கள் ஓதுறீங்க. இந்த நேரத்தின், இந்த நாளின் பரக்கத்தால் நிச்சயமாக உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் தீரும். அதனால் நம்பி ஓதுங்க. உங்கள் பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் தீர்ப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன். உங்கள் வாழ்க்கை மாறணும், நீங்கள் ஓதக்கூடிய இந்த துவாவின் காரணத்தால் இன்றே உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.